Hebron Ministries. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த கூட்டத்தில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகையின் வல்லமை. ஆளுகையின் வல்லமைனா என்ன உங்களுக்கு புரியுது? ஆளுகையின் வல்லமை, தேவனுடைய ஆளுகை. இந்த செய்தியுடைய தலைப்பு காட்ஸ் ஓவர் ரூலிங் பவர். சரி, தேவனுடைய ஆளுகையின் வல்லமைனா என்ன உங்களுக்கு புரியுது? தேவனுடைய ஆளுகையின் வல்லமை. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன புரியுது? ஆசீர்வாதத்தின் ஆதிக்கம் என்ன புரியுது உங்களுக்கு? டொமினியன் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் ஆதிக்கம் என்ன புரியுது உங்களுக்கு? ஆசீர்வாதம் புரியுது, ஆதிக்கம் என்ன புரியுது? ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னார், நீ எல்லாத்தையும் படைச்சு நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாய். அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆண்டவர் ஆசை. இப்போ ஒரு பொண்ணு 597 மார்க்கு வாங்கியிருக்கா. இல்லை, மற்றவங்களாம் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்காங்க நிறைய பேர், மார்க் கம்மியாக. அந்த 597 பொண்ணு எல்லாரும் பார்த்து பிரமிக்கிறாங்க. எப்படி பிரமிக்கிறாங்க? பா, இவ்வளோ மார்க்கா? 599, 97 சொல்கிறேன் பாரு. 599 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறா. 599 மார்க் ஒரு பொண்ணு வாங்கியிருக்கா. 600க்கு 591 மார்க் தான் மிஸ் ஆகிருக்கிறா. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் ஆதிக்கம், அதுதான் டொமினியன். எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அவன் ஆண்டு கொண்டுட்டான். இருக்கிற ஆசீர்வாதம் அடுத்தது ஒரு கடல் அலை இருக்குது. அந்த கடல் அலை சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஒரு சுனாமி வரும்போது எல்லா கடலையும் ஆதிக்கம் செலுத்தும். அதுபோல் எல்லாருக்கும் இருக்க ஆசீர்வாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் ஆதிக்கம் செலுத்தும். டொமினியன் பவர், ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, டொமினியன் ஆஃப் பவர், வல்லமை இல்லை ஆதிக்கம். வல்லமைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பவர். பவர்னா என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பவர் கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, காரியம் இருக்குது, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில், சபையினுடைய விசுவாசிகள் ஜெபிக்கிற ஜெபத்தில், போதகர் ஜெபிக்கிற ஜெபத்தில் அந்த பிசாசின் வல்லமையை கர்த்தர் அழிச்சு போடுவார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா 3வது சர்வீஸ் வந்தாங்க. பயங்கரமான ஒரு பெரிய, அப்போ தான் அவங்க நம்ம சர்ச் பிலீவர் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்க ஃபஸ்ட்டு டைமு. அவங்க உடம்பெல்லாம் வலி, பயங்கரமான பலவீனத்தான வந்திருந்தாங்க. ஒரு ஃப்ராக்ஷனில் அப்படியே தூக்கி போடப்பட்டு அவ்வளோ தூரம் போய் விழுந்தாங்க. விழுந்த உடனே கடைசியில் பார்த்தா ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு உடம்பு வலியெல்லாம் சரியாக போச்சு. இதுதான் வல்லமையின் ஆதிக்கம். அதாவது மனுஷன் செய்ய முடியாத அற்புதங்களை தேவன் உங்கள் மூலயமா செய்வார். 3வது காரியம் பலத்தின் ஆதிக்கம். நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க, சுகவீனமாக இருப்பீங்க. அப்போ அவன் சொல்லும்போது பேரையும் என்ன சொல்கிறான்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. பாலாக்கிட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான்? அவங்க சாதாரண ஆள் கிடையாது, இஸ்ரவேலர்கள். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எத்தனை வருஷம் ஆதாம் எத்தனை வருஷம் உயிர் வந்தான்? 950 வருஷம் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்போ அத்தனை வருஷங்கள் பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் தேவன் அதுபோல் உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஆலோசனை எப்படி உங்கள் உடம்பை வச்சுக்கணும், எப்படி நீங்கள் வியாதி இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் என்ற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 4வது காரியம், டொமினியன் ஆஃப் காட்னா அவங்களுக்கு யார் உங்களோட கடவுள் இருந்தார்னா யார் எந்த பில்லி சூனியம் வச்சாலும் எடுபடாது. அவன் என்ன சொல்கிறான்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல் மந்திரவாதம் இல்லை, நோ சோர்சரி அப்படின்னு சொல்கிறான் பாரு. யாரு சூனியம் வச்சாலும் எடுபடாதுன்றான். அது யாரால் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? யாராலையும் சொல்ல முடியாது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. சரி. அப்போ அதுக்கு முந்தின வாரம் என்ன சொன்னேன்? வினையாட்ஸை பற்றி சொன்னேன். அதான் இப்போ நம்ம செய்தி திராட்சை தோட்டத்தினுடைய காவலாளிகள் அப்படின்னு சொல்லி போன வாரங்களில் பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்? திராட்சை தோட்டத்தினுடைய கனிகள். 3வது திராட்சை தோட்டத்தினுடைய சத்தம். 4வது திராட்சை தோட்டக்காரரே உங்களோடு கூட இருந்து வாசம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் திராட்சை தோட்டத்தினுடைய கனிகள். திராட்சை தோட்டத்தினுடைய கனிகள். அப்போ நமக்கு முன்னாடியே தெரியும், இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. பால் அமான் என்ற இடத்துல சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்து, பெரிய ராஜா, அவனுக்கு திராட்சை தோட்டம் இருந்துச்சு.
அப்போது அவனுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அந்த திராட்சை தோட்டம் வந்து பலன் உள்ளதாய் மாற வேண்டும், ப்ராஃபிட்டபுளாக மாற வேண்டும் என்று ஒரு ராஜா நினைக்கிறான். போது ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்தில் எல்லா சொத்துலையும் வருமானம் வரணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக் இல்லை, அருமையான காரியங்கள். நான் கூட அதுமாரி செஞ்சது கிடையாது. ஒரு சொத்துலேயும் வருமானம் ஒரு 10% வரமாட்டுது. ஆனால் அவன் பாருங்கள், அந்த ராஜா எவ்வளோ இந்த மெசேஜ்லாம் அன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு சமயம் அது மாதிரிலாம் செஞ்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். அவன் பாருங்கள், ஒரு திராட்சை தோட்டத்துக்கு அந்த திராட்சை தோட்டத்தை குத்துக்க விட்டுறான், குத்துக்க லீஸ் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், அந்த குத்துக்காரன் சொல்கிறான், 1000 வெள்ளிக்காசுகள் என்ன பண்ண வேண்டும், நீ எனக்கு கொடுக்க வேண்டும், நீ வேலை செய்கிறதுக்கு 200 வெள்ளிக்காசுகள் நீ எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போட்டு அந்த ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டை போடுகிறத பார்க்க முடிகிறது. அப்போ மணவானால் மணவாட்டி இப்படி ஒரு அழகான ஒரு சப்ஜெக்ட் உன்னத பாட்டில் ஆண்டவர். சரி, அப்போது பாலமான்னா என்ன சொன்னேன், பிளான்டி அப்படின்னு சொன்னேன், நிறைவாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சொன்னேன் இல்லையா. அப்போ அநேக கரவங்களை கடவுள் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். இன்றைக்கி நம்ம அந்த திராட்சை தோட்டத்தின் கனிகளை குறித்து பார்க்க போகிறோம். 12ஆம் வசனம் 8-12 வாசிங்கம்மா. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாய் இருக்கிறது, என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாய் இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000-ம் அதின் கனியை காக்கிறவர்களுக்கு 200-ம் சேரும். இப்போ சொல்லிடுறான், உனக்கு 1000-ம் அந்த கனியை காக்கிறவங்களுக்கு 200 சேரும். திராட்சை தோட்டம் என்பது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தான் ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் இல்லையா. திராட்சை தோட்ட செடியை கொண்டு வந்து அங்கே நாட்டினார், சங்கீதத்தில் வாசிக்க முடியும். அப்போ திராட்சை தோட்டம் யார், இஸ்ரவேல் ஜனம் திராட்சை தோட்டம். புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசுவுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சபையை திராட்சை தோட்டமாய் பார்க்கிறார். என் சரீரமாகிய சபைன்னு சொல்கிறாரு, என்னுடைய ரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் என்னுடைய சரீரமாகிய அப்பத்தையும் நான் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த அருமையான எப்ரோன் சர்ச், அதுபோல் நிறைய சபைகள் இருக்கு பாரு. எல்லா சபைகளும் ஒரு விஞ்ஞான் திராட்சை தோட்டங்கள். கர்த்தர் இந்த திராட்சை தோட்டத்தில் உங்களையும் என்னையும் காவலாளிகளாய் கர்த்தர் வச்சுக்கிறார். அல்லேலூயா ஆண்டவர். சரி, இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். கர்த்தர் அந்த திராட்சை தோட்டத்துக்கு போகும்பொழுது, நீங்கள் திராட்சை தோட்டத்தில் உங்களை வந்து திடீர்னு ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குறீங்க, டக்குன்னு காரை விட்டு இறங்கிடுறீங்க. அந்த திராட்சை தோட்டம் வந்து பார்த்தா அந்த திராட்சத்து கேட்டு திறந்துருக்குது. என்ன செய்வீங்க நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? போய் பார்ப்பேன், பறிக்க மாட்டேன். அவ்வளோ போன நல்ல பொண்ணா நீ? போயிட்டு என்ன பண்ணுவேன், திராட்சை பழத்தை ஆள் இருக்காங்களாம் பார்ப்பேன், ஆள் இல்லை, ஒரு மூட்டை கட்டிவிடுவேன். இல்லை, தோட்டக்காரன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு மூட்டை கட்டிடுவீங்க. திராட்சை தோட்டத்தை பறிப்பீங்க, பார்ப்பீங்க. அதோடு என்ன பண்ணுவீங்க, ஆள் யாரோ வந்துட போகிறான்னு சொல்லி அடித்து பிடிச்சின்னு ஓடி வந்துடுவீங்க. இதில் தான் நடக்கும். ஆனால் திராட்சை தோட்டத்தில் 10 ஆசீர்வாதங்களை தேவனும் வச்சுருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்குற திராட்சை தோட்டம் இதுதான். இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கும்பொழுது அந்த திராட்சை தோட்டத்தில் வேறு ஏதாவது மரம் இருக்குதா பாரு. ஏதாவது பனை மரம் இருக்குதா, தென்னை மரம் இருக்குதா, அத்தி மரம் இருக்குதா, வேறு ஏதாவது மரம் இருக்கா? ஒரு மரம் இல்லை. திராட்சை தோட்டம்னா திராட்சை செடிகள் மாத்திரமே அந்த தோட்டத்தில் இருக்குது. சரி, அதை பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஸ்டெம்மும் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு மரமும் இருக்குது. அது ஒன்றுலையாவது கனி இல்லாத மரம் இருக்குதா பார்த்தீங்களா? ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. இன்னும் அழகாக அந்த ஓமையை அழகாக சூஸ் பண்ணும்பொழுது அந்த மரத்தில் என்ன ஒவ்வொரு மரமும் கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் பார்க்கிறார். எப்படி பார்க்குறாரு? கனி கொடுக்கிறவராய் பார்க்கிறார். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவன். இல்லைன்னா தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது. ஆண்டவர் உங்களை பிள்ளையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். சரி, அந்த கனி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெசிஃபிக் முதல்ல லேண்ட் கிரேப்ஸ் ஆர் க்ரோன். அப்போ வெறும் அந்த கிரேப்ஸ் மாத்திரம்தான், அந்த கனிகள் மாத்திரம்தான் தோட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது பார்க்கும்பொழுது அந்த தோட்டத்தில் நீங்கள் கவனிக்காத ஒன்றுன்னா அந்த ஒரு சில அந்த ஒவ்வொரு அந்த ஒயின் ஒரு செடிக்கும்
ஒரு போல் இருக்கும், ஒரு சில போல் நட்டிருப்பாங்க. ஒரு சில இப்படி இருக்கும், சிலது படர்ந்து இருக்கும். நீங்கள் அந்த இஸ்ரேல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நான் மெல்பர்னில் நிறைய திராட்சை தோட்டங்களுக்கு போனேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பெயர் பிராண்ட் இருக்கும், அவங்களுடைய பெயர் பிராண்டு. அப்புறம் வந்து ஜெஃப்ரி வைன்ஸு, அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். மெல்பர்னில் நிறைய திராட்சை தோட்டங்கள் பெருசு. அவங்க தான் அந்த ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் பார்த்தியா, இப்படி அவங்கவுங்க பேரில் அந்த அதுபோல் ஆண்டவர் எப்ரோன் ஒரு வைனரி வினியார்ட், எப்ரோன் ஒரு திராட்சை தோட்டம், ஏசிய ஒரு திராட்சை தோட்டம், ஏஜி சர்ச் ஒரு திராட்சை தோட்டம், இப்படி நிறைய சபைகள், ஒவ்வொரு சபைகளும் கர்த்தர் ஒரு திராட்சை தோட்டம் போகிறாரு. அந்த திராட்சை தோட்டங்களுடைய கனிகள் எவ்வளோ டேஸ்டாக இருக்கோ அந்த சபையில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஒவ்வொரு திராட்சை தோட்டம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த திராட்சை தோட்டம் கடைசி வரையிலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. நீ அவங்களாம் பார்த்து கேட்டு பார்த்தீங்கன்னா, அவன் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் வாங்கின அப்புறம் அவங்களோட ரூல் நல்லாயிருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது அந்த திராட்சை தோட்டத்துக்கு உள்ள கொண்டு போனால், ஜெர்மனியில் நிறைய முறை வந்து ஆப்பிள் கார்டன் போயிருக்கிறேன், நான் அம்மாவும் போயிருக்கிறோம். போகும்பொழுது அவங்க என்ன சொல்லுவான், எவ்வளோ வேணால் சாப்பிடு, ஆனால் மூட்டை கட்டாத. நம்ம மூஞ்ச பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, நீ வேணும்னு சொன்னால் வாங்கிக்கோ, சாப்பிடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. நிறைய இதில் கிரேப் கார்டனில் கூட அது, நான் பெங்களூரில் போயிருக்கும்பொழுது கிரேப் கார்டன் போனேன், சார் எவ்வளோ வேணால் சாப்பிடு சார், நோ ப்ராப்ளம் சார். அந்த திராட்சை தோட்டக்காரனுக்கு அவ்வளோ சந்தோஷம், தன்னுடைய ஃப்ரூட்டை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், ஆண்டவர் தேவன். அல்லேலூயா. நீங்கள் அமெரிக்கா இது ஜெர்மனி போனால் அந்த அந்த ஆப்பிள் கார்டனில் எத்தனை வெரைட்டி, கோல்டன் ஆப்பிள், ப்ரௌனு, எத்தனை வெரைட்டி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ரோட்டில் வந்து இருக்கிற ரோட்டில் நிறைய ஆப்பிள் மரம் இருக்கும். ஒருத்தவனும் அந்த ரோட்டில் இருக்கிற ஆப்பிளை சாப்பிட மாட்டான். நம்ம சாப்பிட்றத ரோட்டில் விற்கிறதா. ஆமாம், அமெரிக்கா போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ரோடு ஓரத்தில் புளிய மரம் மாதிரி ஆப்பிள் மரம் இருக்கும், ஆப்பிள் மரம் இருக்கும். நான் இதில் ஜெர்மனி போயிருக்கும் பொழுது வாக்கிங் போகும்போது அந்த லேக்கு சுற்றி ஆப்பிள் மரம், சுற்றி என்ன வரல, சுற்றி ஆப்பிள் மரம். அவர் எவ்வளோ வேணாலும் பறித்து சாப்பிட்லாம், யாருக்கு, ஆனால் மூட்டை கட்டக்கூடாது. அந்த பாலிசி ரொம்ப, நம்ம ஆளுங்க அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது தான். ஆமாம், சரி, அவனை பிழைச்சிட்டு போட்டோம். நீ ஆண்டவர் என்ன பண்ணுறார், இப்படி ஆண்டவர். அது ரெண்டாவது என்ன கேட்டு சொன்ன, அது வந்து என்ன சொன்ன ரெண்டாவது, அதில் ஒரு அது போஸ்டர், அது போல் உங்கள் அருமையான கனிகள் கொடுப்பதற்கு கர்த்தர் உறுதுணையாக இருக்க வேண்டும். நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமென்றால் தேவன் இல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நோய் வந்தால் அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து வாருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, மூன்றாவது காரியம் பார்க்குவேன், கிரேப்ஸ். அப்போது மூணாவது காரியம் சொல்கிறாங்க என்னென்னா, அந்த கிரேப்ஸ் வந்து அந்த ஓனர் பறிக்கும் வரையிலும் அது பூத்து காய் காய்ச்சி பழுத்து அந்த கரெக்டான டைம் வரலும் அது மரத்திலே இருக்கும். அதுபோல் அவன் வந்து அருமையான திராட்சை தோட்டமாக சபையில் இருக்கவங்க இயேசு வரும் வரையிலும் காத்து கொண்டு இருக்க வேண்டும். இயேசு வரும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேப்ஸ் வந்து பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே முழு கிரேப்ஸ் சாப்பிட்றீங்க, அப்புறம் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றீங்க, பிறகு அந்த ஜூஸை பாக்கெட்டில் போட்டு எல்லா தேசங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, உறவினர்களுக்கு கொடுக்குறீங்க, நண்பர்களுக்கு கொடுக்குறீங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக்குறீங்க. அப்போ அந்த ஒயின் எதுக்கு? எல்லோரும் மகிழ்ச்சியாக்கு. நீங்கள் தான் ஒயின்னா, நீங்கள் தான் கிரேப்ஸ்னா, நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக ஆக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடையணும். ஐயோ, என் தம்பி தான் எல்லாம் வாங்கி கொடுத்தான், என் தம்பி இந்த டிவி வாங்கினான், இந்த தம்பி எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினான், என் அண்ணன் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினான், எங்களோட தங்கச்சி இதை வாங்கினான், என் அக்கா இதை வாங்கினான் அப்படின்னு சொல்லணும். எப்போ எந்த பிள்ளை தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் இருக்கீங்களோ நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்கும்பொழுது
அந்த கிரேப்ஸ் வந்து என்ன பண்ணப்படுகிறது? மிதிக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது, பிழியப்படுகிறது. நீங்கள் நல்ல கிரேப்பாக இருந்தேன்னா, நல்ல சுவைமிக்க கிரேப்பாங்களா, உங்களை நிறைய பேர் நசுக்குவாங்க, நிறைய பேர் உங்களை பிழிவாங்க. அது நடக்குது பாருங்கள். ஆனாலும் அது குணம் மாறல, தன்னுடைய நிறத்தை அவன் மிதிக்கிறவனுக்கு காலுக்கே கொடுத்துருது. அப்படியே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், நீங்கள் கிரேப்ஸு, உங்கள் கலர் தான் வெளி உலகத்துக்கு போகணும், அவன் கலர் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பாருங்க, அவன் மிதிக்கிறான், அந்த கலர் அவன் காலே அந்த கலராக மாறி போகுது. நீங்கள் உலகத்தினுடைய காரியங்களை, சடங்காச்சாரங்களை நீங்கள் மாற்றணும், உலகத்தினுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்கள் மாற்றணும். கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறார். அதனால தான் கர்த்தர் இந்த வினையாடில், திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறார், சுவைமிக்க ஓயனா வச்சுருக்கிறார் உங்களை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்கள். அப்போது சபை உலகத்துக்கு போடும், உலகம் சபைக்குள் வரக்கூடாது, உலகத்தினுடைய ஆராதனை சபைக்குள் வரக்கூடாது. அஞ்சாவது காரியம் பாருங்கள், அந்த ஒரிஜினல் அந்த ஃபவுண்டேஷன், அது பண்ண இந்த டெடிகேஷன் அப்படியே இருக்கணும். அவர் எதுக்காக ஒயினை உருவாக்கினார்? அவர் நல்ல ஒரு ஜூஸ் போட்டு அழகாக சாப்பிட்றது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? அதை புளிக்க வச்சு ஆல்கஹாலாக மாற்றிடுறான், தண்ணி அடிக்கிறதுக்கு பார ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? அது மாதிரி. அப்போ கெட்ட காரியங்களுக்காக தேவன் அதை ஆரம்பிக்கல, நல்ல காரியங்களுக்காக ஆரம்பித்தார். சபை எப்படி இருக்க வேண்டும்? நல்ல காரியங்களுக்காக சபை தேவன் உலகத்துக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன். சரி, நாலாவது காரியம், அந்த தரிசனத்தை மாற்றக்கூடாது என்பதை பார்க்குறோம். அதனால தான் இது திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். அவர் புளிக்க வச்சு தரல, நினச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம்? அது அடுத்த போய் நான் சொல்கிறேன், முந்தின சீரை, முந்தின திராட்சை ரசம், பிந்தின திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதாக இருக்குது. அப்போ என்ன ஆச்சு? முந்தின திராட்சத்தை மனுஷன் தயாரிச்சது, பிந்தின திராட்சத்தை இயேசு தயாரித்தது. உங்கள் வாழ்க்கையில், நிறம் இல்லாத வாழ்க்கையில் மனம், குணம், என் நேரம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்றாரு. அதில் வெறும் தண்ணி ஆண்டவர் திராட்சை சமமாக தர்றார். தண்ணிக்கு என்ன இல்லை? மனம் இல்லை, நிறம் இல்லை, குணம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் திராட்சத்துக்கு நல்ல அருமையான பியூட்டிஃபுல் கலர் இருக்குது, ஸ்மெல் இருக்குது இல்லையா, நிறம் இருக்குது, கலர் இருக்குது, எல்லாம் மாற்று, மனம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை மனமுள்ளவராய் மாற்றி விடுகிறார். சரி, கரெக்ட். எத்தனாவது பாயிண்ட்டு? ஆறாவது பாயிண்ட் இல்லையா? ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த வினியாட்னா எப்படி பேர் வந்துச்சு? வினியாட் லேட்டின் வேர்டு வினியாட். யார்டுன்னா ஸ்டாக் பண்ணுற இடம். அப்போ வினியாடுன்னா அதேக திராட்சை செடிகள், கொடிகள் இருக்கிற ஒரு இடம், அது வினியாடு என்று சொல்லப்படுகிறது. ஏழாவது பாயிண்ட் பாருங்கள். முதல்ல இந்த திராட்சை தோட்டத்தை யார் கண்டுபிடிச்சா, யார் பயிரிட்டான்னா நோவா பயிரிட்டான். எட்டாவது பார்க்கிறோம், திராட்சை தோட்டத்தினால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, திராட்சை தோட்டம் சமாதானத்தை தருகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஓனர் அந்த திராட்சை தோட்டத்தை கனிகளை பார்க்கும்போது, நாம் செடி வச்சோம், ஒரு செடி கூட கனி இல்லாமல் இல்லை, எல்லா செடியும் எப்படி இருக்குது? கனி உள்ளதாக இருக்குது. இயேசு பார்க்குறாரு, சபையை பார்க்குறாரு, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, ஒரு ஆள் ஊழியம் செய்யலை. ஒருத்தர் வேஷம் வாதிக்கிறார், இன்னொருத்தர் பாட்டு பாடுறாரு, இன்னொருத்தர் எழுந்து நின்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறாரு, இன்னொருத்தர் சொல்லாமல் இருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுத்தருகிறத பார்க்க முடிகிறது. சரி, இப்போ எட்டாவது பாயிண்ட் எப்படின்னா, அதில் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு இருக்குது. அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுறான்? அவன் சாப்பிட்றத அவன் சந்தோஷப்படுறான், பிறகு என்ன பண்ணுறான்? எக்ஸ்போர்ட் பண்ணுறான், எல்லாருக்கும்ன்றான். செழிப்பை உண்டாக்குறது. நீங்கள் தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் சமாதானத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு 4 பேர் என்கிட்ட ஜெபிச்சாங்க. 4 பேர் ஜெபிச்சாங்க. அந்த 4 பேர் எப்படி ஜெபிச்சாங்க? பாஸ்டர், புது வீடு வாங்க போகிறேன், அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஆராதனையில் 3 பேர் 4 பேர் இப்போ புது வீடுக்கு வாங்குறாங்க, சொந்த வீட்டை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் ப்ராஸ்பரிட்டி. எனக்கு ஒன்றே ஒரு பொறாமை, வேறு எங்கேயும் கிடைக்கூடாது, நுங்கம்பாக்கத்தை சுற்றி கிடைக்கணும். அது ஏன் பொறாமை? அது தப்பு கிடையாது. எனக்கு ஆசை, நீங்கள்லாம் நுங்கம்பாக்கத்தை சுற்றி இருக்கணும். எப்படி வாசஸ்தலத்தை சுற்றி இது பேர் ஆசர்பி கூடாரத்தை சுற்றி வாசஸ்தலம் இருந்துச்சோ அது போல் இருக்கணும். நீங்கள் ஆனால் கேட்டால் கொடுப்பாரு. எனக்கு காசே இல்லை, அந்த ஊரப்பாக்கத்தில் தான் கிடைக்கும் நீங்கள் சொன்னால், அப்புறம் தான் ஊரப்பாக்கத்தில் கிடைக்கும், தண்ணி திண்டிவனத்தில் கிடைக்கும்.
இல்லை கர்த்தர் பேர் உயிரோடு கூட இருக்கிறாரு, எனக்கு நுங்கம்பாகத்தில் தருவார். கர்த்தர் நுங்கம்பாகத்தில் தருவார். உடைய இருதயம் தானம்மா. நான் கேட்டேன்ல, அப்படி தானே கேட்டேன். ஆண்டவர் பெஸ்ட் பிளேஸில் எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே கேட்டேன். சைதாப்பேட்டில் இருக்கும்பொழுது ஆண்டவர் பெஸ்ட் பிளேஸில் என்ன கேட்டணும் அப்படியே கொடுத்தாரு. அப்படியே மெயின் ரோட்டில் கொடுத்தாரு பாரு. அதான் காரியம் எடுக்க முடியல. நான் தானே கேட்டேன், நீ தானே கேட்ட. காரியம் எடுக்க முடியல, காரியம் ஓட முடியல. ஹல்லேலூயா. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்குற ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வம் நம்மோடு கூட. ஹல்லேலூயா.